ஹலோ buddies, இப்போ நம்ம ஜார்ஜ் ஆர்வலோட யூ அண்ட் தி ஆட்டம் பாம் அப்படிங்கிற எஸ்ஸேவை தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸேல டைட்டிலில் இருக்கிற மாதிரியே அவர் ஆட்டம் பாம் பற்றி தான் பேசியிருக்காரு. அதை பற்றி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு வார் 2 பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 1939 ஜெர்மனி போலாந்து மேலே படையெடுக்குது. அதனால போலாண்டுக்கு சப்போர்ட்டாக இருந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டாக வாரை டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த வார் 1945 வரைக்கும் நடக்குது. 1945 ஹிட்லர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுனால ஜெர்மனி இந்த வார் வேர்ல்டு வார் 2ல சரண்டர் ஆயிடுது. ஆனால் ஜெர்மனிக்கு சப்போர்ட்டாக இருந்த ஜப்பான் சண்டையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போது அமெரிக்கா அது கண்டுபிடிச்சிருந்த ஆட்டம் பாமை ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படின்னு ஜப்பானில் இருக்கிற 2 இடத்துல ட்ராப் பண்ணுறாங்க. இதனால ஜப்பான் வீக் ஆகி இந்த வாரில் சரண்டர் ஆகுது. இப்படி தான் வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆகியிருக்கு. 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் பவர். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸும் சாவியட் யூனியனும் தான் அப்போ ரொம்பவே சூப்பர் பவராக இருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 2 பேர்கிட்டையுமே நியூக்ளியர் வெப்பன் அதிகமாக இருந்துச்சு. இதுதான் இந்த உலகத்தில் முதல்ல கோல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. கோல்டு வார் அப்படின்னா என்னன்னாக்க 2 கண்ட்ரிக்கிட்டேயுமே நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதுனால அவங்க வாராக பண்ணிக்க மாட்டாங்க. பட் வார் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அவங்க 2 பேருமே அமைதியாகவே இருப்பாங்க. பட் 2 பேர்த்துக்குள்ளேயுமே டிஸ்பியூட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் கோல்டு வார். ஸோ இவங்க கிட்டலாம் வெப்பன்ஸ் இருக்கிறதுனால தான் முதல்ல கோல்டு வார் ஆரம்பிச்சிச்சு. அதே போல் பவரில் இருந்த, அதாவது கொலோனியல் பவரில் இருந்த நிறைய பேர் வீக்காக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. அதே போல் யுனைடெட் நேஷன்ஸையும் ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் வேர்ல்டு வார் 2க்கு அடுத்து நடந்த விஷயம். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க, வேர்ல்டு வார் 2 முடியறதுக்கு காரணமாக இருந்ததும் ஒரு ஆட்டம் பாம் தான். இப்போது இந்த உலகத்தில் நிறைய கோல்டு வார்ஸ் இருக்கிறதுக்கான காரணமும் ஆட்டம் பாம் தான். இதை தான் மெயின் ரீசனாக வச்சு இந்த எஸ்ஸேவை ஆர்வெல் எழுதியிருக்காரு. 1945 ஜப்பானில் ஆட்டம் பாம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் 2 மாதம் கழித்து ஜார்ஜ் ஆர்வெல் பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரான ட்ரிபியூனில் யூ அண்ட் தி ஆட்டம் பாம் அப்படின்னு ஒரு எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணுறாரு. டைட்டிலில் இருக்கிற மாதிரியே ஆட்டம் பாம் பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் வெப்பன் அப்படிங்கிறத தாண்டி ஆட்டம் பாம் வச்சுருக்கவங்க எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதனால சொசைட்டி எப்படி மாறும், டெமோக்ரஸியோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பார். இப்போது நம்மளை சுற்றி நடக்கிற உலக நாடுகளுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது இந்த எஸ்ஸே குளோபல் பாலிட்டிக்ஸையும் கரண்ட் வார்ஃபேரையும் ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைட்டிலில் அவர் யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆட்டம் பாம்னால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு டைரெக்டாகவே பேசுகிற மாதிரி தான் இந்த எஸ்ஸேவை எழுதியிருக்காரு. அவர் முதல்ல ஆட்டம் பாம்போட மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற சிக்கலை பற்றி பேசுகிறாரு. அதாவது இப்போ ஆட்டம் பாம் பற்றி சாமானிய மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் பேப்பரில் கூட அதோட டயக்ராம்லாம் கொடுத்து அது நிறைய டிஸ்கிரைப் பண்ணி அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சாதாரண ஆவரேஜ் மேனுக்கு அது புரியலனா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. சிலர் ஆட்டம் பாம் ரொம்ப டேஞ்சர், அதை யார் கையிலையும் கிடைக்காம ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே யாருமே ஆட்டம் பாமை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலை. ஏன்னா ஆட்டம் பாம் உருவாகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, சயின்டிஸ்ட் ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க, அது மட்டும் அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா உலகத்திலேயே பவர்ஃபுல்லான வெப்பன் உருவாகிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு ஆட்டம் பாம் உருவாக ஆகிற எக்ஸ்பென்ஸ் பற்றியோ இல்லை அதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் பற்றியோ யாருமே பேசலை. ஏன்னா யாருக்குமே அது தெரியலை. ஆனால் இந்த மேனுஃபேக்சரை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வெல் சொல்கிறாரு. அதுக்கு காரணம், ஒரு பொருளை உருவாக்க நிறைய செலவு ஆகுது அப்படின்னா அதை எல்லாராலையுமே செஞ்சிட முடியாது. அப்படின்னா ஆட்டம் பாமை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வச்சுக்கிற கெப்பாசிட்டி சில கண்ட்ரீஸ்க்கு தான் இருக்குது. அப்போது பவர் இருக்கிறவனால தான் அதை உருவாக்க முடியும், அதை வச்சுக்கவும் முடியும். பவர்ஃபுல் பீப்புள் ஹோல்ட் பவர்ஃபுல் வெப்பன் அண்ட் பிகம் சூப்பர் பவர்ஸ். இதை தான் ஆர்வெல் இந்த எஸ்ஸேல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு.
வெப்பனுக்கும் பார்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சிவிலைசேஷன் வளர்ந்ததுக்கு காரணம் வெப்பன் தான். அதே போல எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி வெப்பன் இருந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் அந்த பீரியடில் நடந்தும் இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எப்போ வெப்பன்ஸ் காஸ்ட்லியாக அப்பர் கிளாஸ் கிட்ட மட்டும் இருந்துச்சோ அப்போ அடிமைத்தனம் அதிகமாக இருந்திருக்கு. எப்போ வெப்பன்ஸ் சீப்பாக காமன் பீப்புள் கிட்ட இருந்துச்சோ அப்போ புரட்சிகள் வந்திருக்கு. அமெரிக்கன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆரம்பிக்க முக்கிய காரணம் அப்போ காமன் பீப்புளுக்கு ஈஸியாக கிடைச்ச மஸ்கட், ரைஃபிள், ஹேண்ட் கிரனேட்ஸ் மாதிரியான வெப்பன்ஸ் தான். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அவதார் படம் எடுத்துக்கோங்க. அதில் ஹியூமன்ஸ் கிட்ட ஹைடெக் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நாவி பீப்புள்ஸ் கிட்ட வெறும் அம்பும் ஈட்டியும் தான் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹியூமன்ஸ் கிட்ட பவர்ஃபுல் வெப்பன் இருந்ததுனால நாவிஸ் டிஃபீட் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாவி பீப்புள் அவங்களோட நேச்சரை வெப்பனாக மாற்றுறாங்க. பவர்ஃபுல்லான ஹியூமன்ஸை கூட அவங்க டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதில் இருந்து ஆர்வெல் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, ஒருத்தன்ட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இருந்தால் அவன் தான் பவர்ஃபுல். அவனை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிறத விட பவர்ஃபுல்லான வெப்பன் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ ஆட்டம் பாம் தான் உலகத்திலே பவர்ஃபுல்லான வெப்பன். அதை வச்சிருக்கிற ஒரு 4 கண்ட்ரி தான் பவர்ஃபுல்லும் கூட. அப்போது அவங்கள டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் இல்லாத, இண்டஸ்ட்ரி தேவையில்லாத ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் வேணும். அதுதான் ட்ரெண்டை மாற்றும் அப்படின்ட்டு ஆர்வெல் சொல்கிறாரு. அதாவது எப்போவுமே மிலிட்டரி வெப்பன்ஸ் இண்டிவிஜுவல்காகவோ இல்லை பேக்வேர்ட் கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக தான் யூஸ் பண்ணப்படுது. வேர்ல்டு வார் 2 டைம்லேயே ஒரு 5 இல்லை 6 கண்ட்ரினால தான் வாரை பண்ண முடிகிற இடத்துல இருந்தாங்க, பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆட்டம் பாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 3லேருந்து 4 கண்ட்ரியால் மட்டும்தான் வாரை அனௌன்ஸ் பண்ண முடியுது. இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவர் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது இந்த வெப்பன்னால் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் ஆர்வெல் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் 1945 இந்த எஸ்ஸே எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா கிட்ட இப்போது ஆட்டம் பாம் இல்லை, ஆனால் அவங்க சீக்கிரமாக மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 3 கண்ட்ரி கிட்ட ஆட்டம் பாம் இருக்கும். அப்போ மொத்த வேர்ல்டையுமே அவங்களுக்குள்ளார டிவைட் பண்ணிப்பாங்க. அதாவது ஆட்டம் பாம் யூஸ் பண்ணால் என்ன விளைவுகள் அப்படின்றது தெரியும். அதனால அதை வச்சிருக்க கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ளார வார் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஆட்டம் பாம் இல்லாத கண்ட்ரீஸை அப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஜேம்ஸ் பர்ன்ஹம் அவரோட மேனகரிக்கல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற புக்கில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆர்வெல் அந்த புக்கை இங்கே ரெஃபர் பண்ணுறாரு. ஆனால் அந்த புக்கில் அவர் ஜெர்மன்ஸ் வார் வின் பண்ணிடுவாங்க, ஜப்பான் ஈஸ்ட் ஏஷியாவை ரூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை மிஸ்கால்குலேட் பண்ணி எழுதியிருக்காரு. அதை தவிர அவர் அந்த புக்கில் இந்த வேர்ல்டு வாருங்களை பற்றி எழுதியிருக்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஆர்வெல் சொல்கிறாரு. அந்த புக்கில் ஜேம்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உலகம் 3ஆக டிவைட் ஆகும் அப்படின்ட்டு. அவர் சொன்னது ஜெர்மனியையும் ஜப்பானையும் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார். ஆனால் ஆர்வெல் இப்போ அதை மாற்றி நமக்கு எப்படி சொல்கிறாருனாக்கா, அவர் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே வேர்ல்டு டிவைடு தான் ஆகியிருக்கு. பட் அவர் சொன்ன கண்ட்ரீஸ் அதில் ரூல் பண்ணலை. மாறாக ஈஸ்ட் ஏஷியாவை சைனாவும், யுரேஷியாவை ரஷ்யாவும், வெஸ்டர்ன் பிளாக்கை அமெரிக்காவும் மறைமுகமாக ரூல் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி வச்சுக்கிட்டு செல்ஃப் எலெக்டட் ஆலிகரி சிஸ்டமில் இருக்காங்க. அதாவது எல்லா டெசிஷன்ஸ் அண்ட் அத்தாரிட்டியும் இவங்க சூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் டெமோக்ரஸி அப்படின்னு வெளியில் காமிக்கிறாங்க. ஏரோப்ளேன், ரேடியோ மாதிரியான டெக்னாலஜி பீப்புளை கனெக்ட் பண்ணாமல் ஒரு மிலிட்டரி ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்கப்படுது. இந்த ஆட்டம் பாம் வச்சுருக்க கண்ட்ரீஸ் அவங்களுக்குள்ள வார் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் வேர்ல்டை ஒன்றா சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. இதனால் ரெவல்யூஷன்ஸ் நடக்காது, பவர் ஈக்குவாலிட்டி இருக்காது, பெர்மனண்ட் கோல்டு வார் தான் இருக்கும் அப்படின்னு ஆர்வெல் சொல்கிறாரு. இந்த அட்டாமிக் ஏஜ் கோல்டு வாரை நோக்கி போகுது. அதாவது இப்போ 2 பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனைனா அவங்க 2 பேரும் ஃபிசிக்கலாக அடிச்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் வார். இதே அடிச்சுக்காம வெறும் அசிங்கமாக திட்டிக்கிட்டாங்கன்னா அதுதான் கோல்டு வார். ஆட்டம் பாம் வச்சுருக்க கண்ட்ரீஸ் இன்னொரு ஆட்டம் பாம் வச்சுருக்கிற கண்ட்ரி கிட்ட டைரெக்டாக ஃபைட் பண்ணாமல்
வேர்ட்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி பவரை காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும்னு ஆர்வெல் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டும் இருக்குது. ஹெச்ஜி வெல்ஸ் கூட பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மனுஷங்க அட்வான்ஸ்டு வெப்பன்ஸால் அவங்களே அழிச்சிக்கிட்டு இந்த உலகத்தை மற்ற உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் பான்ஹாம்ஸும் இந்த கோல்டு வாரை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அட்டாமிக் ஏஜில் சொசைட்டி எப்படி இருக்கும்னு ஆர்வெல் அவரோட ப்ரெடிக்ஷனை சொல்கிறாரு. 2 பாசிபிலிட்டி இருக்கான். ஒருவேளை பாம்ஸ் சீப்பாக எல்லார்கிட்டேயும் இருந்தால் அப்போவும் ஒருத்தர் அழிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போகும். அதே சமயம் காஸ்ட்லியாக சிலர்கிட்ட மட்டும் இருந்தால் வார்னு ஒன்றும் பெருசாக நடக்காது, ஆனால் அப்ரெஷன் அண்ட் டாமினன்ஸ் இருக்கும். இதை தான் அவர் பீஸ் இருக்கும், ஆனால் அது உண்மையான பீஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி பார்த்தாலும் நாடு நாசமாக போகும், கூட நீயும் போவ அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ்ஸேவை முடிக்கிறாரு. இந்த எஸ்ஸேவை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பற்றி, முக்கியமாக ஆட்டம் பாம் பற்றின உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.